நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. இன்றைய சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் ஊடக பேச்சாளர் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார். அவருடனான சந்திப்பு அரங்க நமது அரசியல் ஆய்வாளர் மெல்பர்ன் நகரிலிருந்து ராஜ் அவர்கள் உங்களுக்காக தொகுத்து வழங்குகிறார். நாங்கள் நேரடியாக நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்கிறோம். வணக்கம் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே. வணக்கம் ராஜ். வணக்கம், வணக்கம். ராஜ் தொடருங்கள். வணக்கம், வணக்கம். உங்கள் நன்றி. மீண்டும் சில மாதங்களுக்கு பின்னர் அனுமதி அளித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆம், முதலாவதாக நாங்கள் பல விடயங்களை பேச இருக்கின்றோம். அந்த வகையிலே முதலாவதாக அண்மையிலே இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த இந்திய துணை ஜனாதிபதி தமிழ் கட்சியினுடைய சந்திப்பு பற்றி சில பல விடயங்கள் நாங்கள் பத்திரிகைகளை பார்த்திருந்தோம். அதற்கு மேலும் 2 உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அங்கே பேசப்பட்ட விடயங்கள் அல்லது முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் சம்பந்தமாக மேலதிக தகவல்களை ஏதாவது எங்களுக்கு சொல்ல முடியுமா? முக்கியமான விஷயம், எங்கள் சந்திப்புக்கு முன்னதாகவே அவர் ஜனாதிபதியை, பிரதமரை சந்தித்திருந்தார். ஜனாதிபதியை சந்தித்த பொழுது மாகாண சபை தேர்தலை விரைவில் வைக்க வேண்டும் என்று அவர் முன்கூட்டியே கூறியதாக பின்னர் நடந்த கூட்டத்தில் அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே அவர் ஜனாதிபதியை சந்தித்த பொழுது அவருக்கு ஏற்கனவே நான் நம்புகிறேன், அவர் இங்கு வருகின்ற பொழுது டெல்லியில் வைத்து அவருக்கு ஒரு முழுமையான ஒரு பிரீஃபிங் இருந்திருக்கும். ஆகவே தமிழ் மக்களினுடைய முக்கியமான கோரிக்கை மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது தமிழ் கட்சியிலே அவர் சாயந்தரம் மாலை நேரத்தில் தான் சந்தித்தார். சந்திப்பதற்கு முன்பாக ஜனாதிபதியை சந்தித்த பொழுது தான் இந்த விடயங்களை பற்றி பேசி இருப்பதாக கூறியிருக்கின்றார். அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் ஜனாதிபதி அதற்கு என்ன பதில் எதுவிதமான பதிலும் சொல்லவில்லை என்ற ஒரு செய்தியும் இருக்கின்றது. ஆகவே அரச தரப்பில் அதை எவ்வளவு தூரம் சரியான முறையில் எடுத்துக்கொள்வார்கள் என்பதை பற்றி தெரியாது. இவை தவிர இங்கு நடந்திருக்கக்கூடிய முக்கியமான பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தொடர்பாகவும் இங்கு என்னன்னு சொல்றது, இந்த நீர்ப்பாசனங்கள், குடியேற்ற திட்டங்கள் போன்ற பல்வேறுபட்ட அரசாங்கம் தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய தமிழ் மக்களுக்கு எதிரான விரோதமான பல்வேறுபட்ட செய்திகளும் அவருடன் பரிமாறப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த விஷயங்களை பற்றி அவருக்கு எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் நம்புகின்றேன் அவர் முதல் முறையாக இலங்கைக்கு வந்திருக்கின்றார். முக்கியமாக இலங்கை அரசாங்கத்துடன் ஒரு நல்லுறவை தொடர்ந்து வைத்திருப்பதும், இரண்டாவதாக அந்த புயலின் பொழுது இந்திய அரசாங்கம் மிக பெருமளவிலான ஒரு நிதியை, உதவிகளை வழங்கியிருந்தது. அதில் கண்டி, நுவரெலியா போன்ற பிரதேசங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வீடு கட்டுதல் என்பது ஒரு முக்கியமான விடயம். ஆகவே அதனை குறிப்பாக அந்த விஷயங்களில் எவ்வளவு தூரம் ஒரு அபிவிருத்தி நடந்திருக்கிறது என்பது அவருடைய முக்கியமான ஒரு கரிசனையாக இருந்திருக்கிறது நான் நம்புகின்றேன். அதை விட பல்வேறுபட்ட முக்கியஸ்தர்கள், சிவில் அமைப்புகள், பல தரப்பட்டவர்களையும் சந்தித்த ஒரு கூட்டம் பம்பலப்பிட்டி கதிரேசன் மண்டபத்தில் அந்த கூட்டத்திலும் அவர் தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருந்தார். முதன் முறையாக இந்தியாவினுடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து தமிழில் பேசின என்ற ஒரு விஷயம் ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்தது. ஆகவே இந்திய தரப்பில் இலங்கை ஜனாதிபதிக்கு சொல்ல வேண்டிய சில விடயங்களை சொன்னாலும், இலங்கை ஜனாதிபதி எவ்வளவு தூரம் இந்த விஷயங்களை கவனத்தில் எடுத்து செயற்படுவார் என்பது ஒரு கேள்விக்குரிய விடயமாகவே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆம், இதிலே கேட்கப்பட வேண்டிய கேள்வி என்னவென்று சொன்னால், இந்தியாவிலிருந்து அமைச்சர்கள் வருகிறார்கள், பிரதமர் வருகிறார், இப்பொழுது உபஜனாதிபதி வந்திருக்கின்றார். இப்படியான பலதரப்பட்ட தலைவர்கள் இந்தியாவிலிருந்து இந்திய அரசாங்கத்தின் சார்பாக இலங்கைக்கு விஜயம் செய்யும் பொழுது எல்லாம் தமிழ் மக்கள் சார்பாக தமிழ் மக்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள். அதிலே எந்த விதமான கோரிக்கையையும் இந்திய அரசாங்கத்தால் இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்து செயற்படுத்த கூடியதாக இருந்ததாக தெரியவில்லை. அதாவது ஆக குறைந்த கோரிக்கையாக மாகாண சபை தேர்தலை கூட வைப்பதற்கான ஒரு முயற்சியை எடுக்க முடியாமல் இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன நீங்க நினைக்கிறீர்கள்?
நான் என்னுடைய சொந்த கருத்தை கேட்பீர்களாக இருந்தால், இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கமானது மிக பெருமளவில் ஒரு சீன சார்பு கொள்கையை கொண்டதாக, தங்களை ஒரு கம்யூனிஸ்டுகளாகத்தான் அவர்கள் தங்களை கூறிக்கொள்கிறார்கள். அப்படி நடக்கிறார்களா என்பது ஒரு கேள்வியாக இருக்கலாம். அவர்கள் தங்களை ஒரு கம்யூனிஸ்டாகத்தான் கூறிக்கொள்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் அவர்கள் இப்பொழுதல்ல, மிக நீண்ட காலமாக சீனாவுக்கு நெருக்கமாக இருந்து வந்தவர்கள். இப்பொழுதும் சீனாவுக்கு நெருக்கமாக இருக்கிறவர்கள். அவர்களது கட்சி சார்பாக டில்வின் டி சில்வா போன்றோர் ஏறத்தாழ 1 வாரம் 10 நாளுக்கு மேலாக சீனா சென்று அவர்களது கட்சி வளர்ச்சி தொடர்பான பல்வேறுபட்ட விஷயங்களையும் கலந்துரையாடியும் வந்திருக்கின்றார்கள். அப்படி அவர் போயிட்டு வந்ததுக்கு பிற்பாடு டில்வின் டி சில்வாவை டெல்லிக்கு கூப்பிட்டு பேச வேண்டிய ஒரு தேவையும் வந்து டெல்லி அரசாங்கத்துக்கு இருந்ததை நாங்கள் முன்னர் பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையில் தனக்கு அருகில் இருக்கக்கூடிய இலங்கையில் எந்த அரசாங்கம் பதவிக்கு வந்தாலும் கூட, அவர்கள் ஒரு சீன சார்பு கொள்கையை எடுப்பதென்பது, அல்லது இந்த மண்ணில், இலங்கை மண்ணில் சீனாவிற்கான இடங்களை கொடுப்பது என்பது அவர்களுக்கு ஏற்புடைய ஒரு விஷயம் அல்ல. ஆகவே அந்த வகையில் இந்த அரசாங்கம் பதவியில் இருக்கும் வரையில் இயன்றவரை தம்முடன் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு திங்கிங், ஒரு சிந்தனை டெல்லியில் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அந்த வகையில் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், இலங்கை அரசாங்கத்துக்கு நெருக்கடிகளை கொடுக்காமல், இலங்கை அரசாங்கத்துக்கு உத்தரவுகளை கொடுக்காமல், அதே சமயம் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விடயங்களை தொடர்ந்து சொல்வது. ஆனால் அவர்கள் செய்யாம விட்டால் அதற்கான அழுத்தங்களை கொடுப்பது என்பதை அண்மை காலத்தில் நீங்கள் கூறியது போன்று எங்களாலும் பார்க்க முடியவில்லை. ஒரே விடயத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம் என்பதுடன் அந்த கருத்துக்கள் முடிவதாகத்தான் இருக்கிறது. அதனை நாங்கள் டாக்டர் ஜெய்சங்கர் வந்த பொழுது நாங்கள் மிக தெளிவாக கூறியிருக்கிறோம். வெறுமனே வார்த்தை என்று நான் சொல்வது, வெறுமனே நீங்கள் சொல்லிட்டு போனால் மாத்திரம் விஷயம் முடியாது. ஆகவே அவர்களுக்கு சொல்ல வேண்டிய துணையில் சொல்லலாம். நீங்கள் பல கோடி பணத்தை எல்லாம் கொடுக்கிறீர்கள், 400 பில்லியன் 500 பில்லியன் என்றெல்லாம் கொடுக்கிறீர்கள். அவ்வாறு பணத்தை கொடுக்கின்ற பொழுது குறைந்தபட்சம் தேர்தலை வையுங்கள் என்று கூறுவதற்கான ஒரு பொறுப்பு கடமை உங்களுக்கு இருக்கிறது. ஆகவே குறைந்தபட்சம் நீங்கள் அதனை செய்ய வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் ஏற்கனவே அவைகளுக்கு மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லி இருக்கிறோம். என்னை பொறுத்தவரையில் இறுதியாக ஜெய்சங்கர் வந்த பொழுது அந்த விஷயங்களை நான் மிக தெளிவாக அந்த விஷயங்களை நான் சொல்லியிருக்கிறேன். என்னுடன் இருந்த ஏனையோரும் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆனாலும் கூட ஒரு லிமிட்டுக்கு மேல் அவர்கள் போனால் தங்களுடைய நட்பு சில சமயம் நட்புக்கு குந்தகம் வரலாம். அவர்கள் கூடுதலாக சீனா பக்கம் சாயலாம். அது தங்களுக்கு நெருக்கடிகளை உருவாக்கலாம் என்ற சிந்தனைகள் இருக்கக்கூடும் என்று நான் கருதுகிறேன். சரி. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த மாகாண சபை தேர்தலானது ஜூன் மாதத்தின் பின்னர் நடைபெறலாம் என்ற விதமான கருத்தை சில மாதங்களுக்கு முன்னர் அரசாங்கத்தைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் தெரிவித்திருந்தார். உங்களுடைய அபிப்பிராயத்தின்படி இந்த தேர்தல் இந்த வருஷமாவது நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக எண்ணுகிறீர்களா? இந்த வருஷம் அல்ல, தேர்தல் நடக்குமா என்பதே பெரிய கேள்வி. நீங்கள் இந்த வருஷம் நடக்குமா, அடுத்த வருஷம் நடக்குமா என்பதல்ல, தேர்தல், மாகாண சபை தேர்தல் நடக்குமா என்பது பெரிய கேள்வி. என்னுடைய சொந்த கருத்து, நான் இந்த வருஷமும் மாகாண சபை தேர்தல் இவர்கள் வைக்க மாட்டார்கள் என்று நான் கூறிய பொழுது, பல அரசியல் தலைவர்கள் தமிழ் தேசிய பரப்பில் இருக்க இல்லை, அவர்கள் வைப்பார்கள், அவர்களுக்கு அந்த தேவை இருக்கிறது என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு மிக தெளிவான விஷயம் என்னவென்று சொன்னால், முதலாவது விஷயம், இந்த வருஷம் தேர்தல் நடக்காது. அடுத்தபடியும் அடுத்த வருஷம் நடக்குமா என்பது ஒரு பாரிய ஒரு கேள்வி. இதில் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதில் நான் நினைக்கிறேன் 8 பேர் ஆளுந்தரப்பில் இருந்தும் 4 பேர் எதிர்த்தரப்பில் இருந்தும் மொத்தமாக 12 பேரை உள்ளடக்கின ஒரு தெரிவுக்குழு இருக்கிறது. இந்த தெரிவுக்குழு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு என்னவென்றால், இந்த தேர்தலை எப்படி நடத்துவது, விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் முறையிலா, அல்லது அரைவாசி விகிதாசாரம், அரைவாசி தொகுதி முறை, ஒரு கலப்பு முறையிலா, இளைஞர்களுக்கு எவ்வளவு தூரம் அதில் பங்குகள் கொடுப்பது, பெண்களுக்கு எவ்வளவு தூரம் பங்குகள் கொடுப்பது போன்ற பல விஷயங்களை இவர்கள் இந்த தெரிவுக்குழு ஒரு அறிக்கையாக சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அதற்கு ஏற்ப பிற்பாடு இவர்கள் தங்களது
அரசாங்கம் அதற்கான முடிவுகளை எட்டும் என்பது ஒரு விஷயம். இவர்கள் கூறியது போன்று ஒரு 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 கலப்பு முறையை கொண்டு வருவதாக இருந்தால் எல்லை நிர்ணயம் என்பது செய்யப்பட வேண்டும். உதாரணத்துக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தில் 16 ஆசனங்கள் இருக்கு சொன்னா யாழ்ப்பாண மாவட்டம் 16ஆக பிரிக்கப்பட வேண்டும். ஆகவே அது முழு இலங்கையிலும் அது செய்யப்பட வேண்டும். ஆகவே இந்த எல்லை நிர்ணயம் செய்வது என்பதற்கு குறைந்தபட்சம் 2-3 வருடங்கள் ஆகலாம். ஆகவே அந்த எல்லை நிர்ணயத்துக்கு பிற்பாடு குழு அமைப்பார்கள். அந்த குழு சரியான முறையில் நடக்கிறதா நடக்கலையா என்பது பல கேள்விகள் பல பிரச்சனைகள் வரும். ஏற்கனவே வந்தது. முன்னர் எல்லை நிர்ணய குழு நியமிக்கப்பட்டது. 60% தொகுதி வாரியாகவும் 40% விகிதாசார முறை என்று சொல்லியும் ஒன்று தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் அது பிறகு நிராகரிக்கப்பட்டது. என்னென்று சொல்லி சொன்னால் மலையக தமிழ் மக்களுக்கான பிரதித்துவங்கள் முஸ்லிம் மக்களுக்கான பிரதித்துவங்கள் அதில் இழக்கப்பட்டிருக்கிறது. அந்த எல்லை நிர்ணயம் நடைபெற்ற விதம் அவர்களுக்கான பிரதித்துவங்கள் இல்லாமல் போகக்கூடிய முறையில் அது செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அது நிராகரிக்கப்பட்டது. இப்பொழுது 50க்கு 50% தொகுதி வாரியாகவும் 50% விகிதாசாரம் என்றும் ஏற்கனவே சில கருத்துக்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எதிர்காலத்தில் அவர்கள் ஒரு கலப்பு முறையை நோக்கி போகிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் நிச்சயமாக அதற்கு மிக நீண்ட காலம் எடுக்கும் இந்த எல்லைகளை நிர்ணயம் செய்து அது ஒரு முடிவுக்கு வருவதற்கு. என்னை பொறுத்தவரையில் இந்த எல்லை நிர்ணய குழு அல்லது இந்த பார்லிமெண்ட் செலக்ட் கமிட்டி என்ற விடயமே இதனை காலம் தாழ்த்தி கடத்தி கொண்டு போவதற்கான ஒரு ஏற்பாடை தவிர அது உங்களுக்கு 2-3 வருஷத்துக்கு பிற்பாடு இவர்கள் கொண்டு வரக்கூடிய அறிக்கை கிடப்பிலும் போடப்படலாம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ரணில் விக்ரமசிங்கவனுடைய காலத்தில் கொண்டு வரப்பட்டு அது கிடப்பில் போடப்பட்டு இப்போ 7 வருஷமாக யாழ்ப்பாணம் வடக்கு மாகாணத்துக்கு எலெக்ஷன் இல்லை, 10 வருஷமாக கிழக்குக்கு எலெக்ஷன் இல்லை, 11 வருஷமாக பல இடங்களுக்கு எலெக்ஷன் இல்லை. ஆகவே அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அது மகிந்தாக இருக்கலாம், ரணிலாக இருக்கலாம், அனுராவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கூட அவர்கள் மாகாண சபை தேர்தல்களை ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை. மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற எந்த சிந்தனையும் அவர்களுக்கு கிடையாது. இப்பொழுது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய சிங்கள தலைவர்கள் மாகாண சபை தேர்தல்களை வைக்க சொல்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் தங்களது பிரதேசங்களில் தங்களது அதிகாரத்தை முற்றுமுழுதாக இழந்து விட்டார். உங்களுக்கு லோக்கல் கவர்மெண்டிலும் அனுராவினுடைய மேலாதிக்கம் இருக்கிறது, பாராளுமன்றத்திலும் அனுராவினுடைய மேலாதிக்கம் இருக்கிறது. ஆகவே தங்களுக்கு சில இடங்கள் வேணும், மாகாண சபை தேர்தல் நடந்தால் அதற்கான சில வாய்ப்புகள் இருப்பதாக அவர்கள் கருதலாம். ஆனால் அவர்களது காலத்திலும் அவர்கள் தேர்தலை நடத்தாமல் புறக்கணித்தார்கள். அவர்கள் அதில் அக்கறை கொண்டவர்களாக இருக்கவில்லை. ஆகவே இப்பொழுது நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இந்த தேர்தல் நடக்க வேண்டும் என்று யாரும் விரும்பினால் அது பழைய முறையின்படி, பழைய 100% விகிதாசார முறையின்படி தேர்தலை உடனடியாக நடத்த முடியும். சின்ன ஒரு சட்ட திருத்தத்தினோடு, அதாவது பழைய முறையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்ன ஒரு சட்ட திருத்தம் இருந்தால் போதும் தேர்தலை நடத்த முடியும். எல்லோரும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், நீங்கள் 50க்கு 50 60க்கு 40 நீங்கள் எல்லாம் என்னவும் செய்யுங்கள், தேர்தலை நடத்திவிட்டு அடுத்த தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் இந்த வேலைகளை செய்து முடிக்க முடியும். அதனை ஏற்றுக்கொள்வதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. ஆகவே உண்மையாகவே தேர்தல் நடக்க அவர்கள் விரும்பினால் அவர்கள் இதனை நான் சொன்னது போன்று ஒரு முழுமையான விகிதாசார பிரதித்துவ அடிப்படையில் ஜூனுக்கோ ஜூலைக்கோ ஏதோ நடத்தி முடிக்கலாம், அல்லது இந்த வருஷத்துக்குள்ளாவது நடத்தலாம். அவர்களுக்கு அந்த சிந்தனை இருந்தால் அதற்கான ஏற்பாடுகள் நடந்திருக்கும். அந்த சிந்தனை இல்லாதபடியாத்தான் இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழு நிச்சயமாக நான் சொல்வேன், இப்ப உங்களுக்கு என்னென்று சொல்றது, தேர்தல் கமிஷன் அவர்கள் இந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் பிறகு தங்களது இஷ்டப்படி ஒரு அறிக்கையை வெளியிடுவார்கள். விரைவாக இந்த செலக்ட் கமிட்டி விரைவான ஒரு முடிவுக்கு வந்தால் நாங்கள் தேர்தல் நடத்த தயாராக இருக்கிறோம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர்கள் விரைவாக முடிவுக்கு வரமாட்டார்கள் என்பதும் தெரிஞ்ச விஷயம். ஆகவே அவ்வாறான ஒரு நிலவரத்தில் தான் இன்றைக்கு இந்த விஷயங்கள் இருந்து கொண்டிருப்பதாக நான் கருதுகிறேன். இதற்கான காரணம் என்ன? அரசாங்கமானது இந்த தேர்தலை இழுத்தடிப்பு செய்வதற்கான காரணம் எதுவாக இருக்கலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? 2 காரணம் இருக்கிறது என்ன பொறுத்தவரை. முதலாவது காரணம் ஒரு கொள்கை ரீதியா, அந்த ஜேவிபியினுடைய கொள்கை ரீதியான முடிவு. ஜேவிபி ஆரம்பத்தில் இருந்து
அதிகார பகிர்வை எதிர்த்து வந்திருக்கிறார்கள். தமிழ் மக்களுக்கு அதிகாரம் பகிரப்பட தேவையில்லை என்ற ஒரு மனோபாங்கு, அந்த சிந்தனை அவர்களுக்கு இருக்கிறது. இலங்கையில் மாகாண சபை முறைமை என்பது அது தேவையற்ற ஒரு விடயம். இலங்கை போன்ற ஒரு சிறிய நாட்டுக்கு அது தேவையற்ற ஒரு விடயம். தமிழ் மக்களுக்கு இருக்கக்கூடியதெல்லாம் பொருளாதார பிரச்சனைகள். இந்த பொருளாதார பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு விட்டால் இந்த எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்ற சிந்தனை அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே இந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும், என்ன பேர், ரணில் விக்ரமசிங்க காலத்தில், மைத்திரியனுடைய காலத்தில் எல்லாம் இந்த தேர்தல் இழுத்தடிக்கப்பட்டது. அதே போன்று இவர்களும் அந்த தேர்தலை தங்களாலும் இழுத்தடிக்க கொண்டு செல்ல முடியும். ஆகவே அவர்களும் தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொன்னதில்லை. என்று சொன்னால் கொள்கை ரீதியாக அவர்களை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் என்பது தேவையில்லை. பாராளுமன்றம், இரண்டாவதாக உள்ளூராட்சி சபைகள், 2 கவர்னிங் பாடிஸ். உங்களுக்கு இடையில் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய மாகாண சபை என்பது பாராளுமன்றம், மாகாண சபை, லோக்கல் கவர்மெண்ட் என்ற 3 கவர்னிங் பாடிஸ் இருந்தது. அது இலங்கைக்கு தேவையில்லாத ஒரு விடயம் என்பது ஜேவிபியினுடைய ஒரு முடிவு. குறிப்பாக தமிழ் மக்களுடன் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வது, பவர் ஷேரிங்கோ அல்லது டெவல்யூஷன் என்று சொன்ன விஷயங்கள் தமிழ் மக்களுக்கும் தேவையில்லை, இலங்கைக்கும் தேவையில்லை என்ற நிலைப்பாடு இருக்கிறது. இரண்டாவது விடயம், இப்பொழுது அவர்களுக்கு அந்த என்னென்னு சொல்றது அதிகபட்ச அழுத்தங்கள் தேர்தல் நடத்தப்பட கூட அவர்களுக்கு இருக்கக்கூடிய அச்சம் என்னவென்று சொன்னால், அவர்கள் ஆல்ரெடி ஆட்சிக்கு வந்த பொழுது ஜனாதிபதி கூட முதலாவது சுற்றில் வென்று வரவில்லை. 2வது சுற்றில் வாக்குகளை பெற்றுத்தான் அவர் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் என்பது ஒரு விடயம். அவர் ஜனாதிபதியாக வந்ததற்கு பிற்பாடு 3/2 பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் இருக்கிறது என்பது இன்னொரு விடயம். ஆனால் போன உள்ளூராட்சி சபை தேர்தலில் அவர்கள் எடுத்த வாக்குகள் இருந்து ஏறத்தாழ 23 லட்சம் வாக்குகளை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். இப்பொழுது நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள், இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிற்பாடு வேலை வாய்ப்புகள் எதுவும் இல்லாத ஒரு நிலைமை, வேலை வாய்ப்புகளை தேடி மக்கள் வெளிநாடுகளுக்கு ஓடுகின்ற நிலைமை, சர்வதேச சூழ்நிலைகளும் காரணமாக இருக்கலாம், இங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் காரணமாக இருக்கலாம். பொருளாதார ரீதியாக மேலெழும்ப முடியாமல் இருக்கக்கூடிய நிலைமை, இன்னும் IMF நம்பி இருக்கக்கூடிய நிலைமை. ஆகவே இவருடைய வாக்கு வங்கி என்பது கீழ் நோக்கி சரிந்து கொண்டு போகிற ஒரு நிலைமைதான் இருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் எதிர்த்தரப்புகள் ஒன்றுபட்டு நிற்கிற பொழுது அதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. பல பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எதிர்த்தரப்புகள் ஒன்றுபட்டு நிற்கின்ற பொழுது இவர்கள் சில தென்பகுதியில் சில இடங்களை எதிர்த்தரப்புகள் கைப்பற்றக்கூடும். அப்படி கைப்பற்றினால் அரசாங்கத்திற்கு நெருக்கடிகள் இன்னும் கூடும். மக்கள் ஆணை இல்லாமல் போய்விட்டது, மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை, நீங்கள் வாக்குகளை இழந்து விட்டீர்கள், ஆகவே நீங்கள் பார்லிமெண்டை டிசால்வ் பண்ணணும், புதிய எலெக்ஷன், இப்படி பல்வேறுபட்ட அழுத்தங்கள், நெருக்கடிகள் உருவாகும். அவர்கள் 3/2 பெரும்பான்மை பார்லிமெண்ட்ல இருக்கலாம், அதை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்பது சரியான ஒரு கருத்தாகவும் இருக்கலாம். ஆனா நெருக்கடிகளை கொடுக்க முடியும். உதாரணத்துக்கு 9 மாகாண சபையில எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு 3-4 மாகாண சபைகளை கைப்பற்றினால் அவர்கள் நெருக்கடிகளை கொடுக்க முடியும். ஆகவே அவர் அப்படி அச்சப்படுகிறார்கள். அந்த நிலைமை தோன்றலாம் என்று சொன்ன அச்சம் நிச்சயமாக ஜேவிபிக்கு இருக்கிறது. ஆகவே அதன் காரணமாகவும் தேர்தலை நடத்த வேண்டாம் என்று சொல்லுற ஒரு விடயம் இருக்கிறது. 3வதாக ஒரு விடயம் இருக்கிறது என்று சொன்னால், தாங்கள் ஸ்ட்ராங்காக இல்லாத இடத்தில் கட்சியை பலப்படுத்துவது. அது NPP என்று நீங்க சொன்னாலும் சரி, JVP என்று சொன்னாலும் சரி, கட்சியை பலப்படுத்துவது. உதாரணத்துக்கு வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அவர்கள் தங்களது கட்சியை பலப்படுத்துவதற்கு பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு அந்த உங்களுக்கு உள்ளூராட்சி சபைகளுக்கு பதிலாக அவர்கள் கிராம மட்டத்தில் சில அமைப்புகளை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். வடக்கு மாகாணத்தில் மாகாண நிழல் அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சி செய்கிறார்கள். இப்படி தங்களுடைய சகல நடவடிக்கைகளையும் அதற்கூடாக செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். அதனூடாக தங்களது கட்சியை பலப்படுத்திக் கொள்வது. ஆகவே பலப்படுத்தியதற்கு பிற்பாடு அவர்கள் சில சமயம் தேர்தல் ஒன்று வந்தால் தாங்கள் எல்லா இடத்திலும் ஒரு பலமான நிலையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் கூட அவர்களுக்கு அந்த தேர்தல் என்ற நிச்சயமாக அவர்கள் தேர்தலை நடத்துவதற்கான சிந்தனை அவர்களுக்கு இருப்பதாக நான் கருதுவேன். இதுதான் காரணம். சரி, அப்படியான, அதாவது உங்களுடைய கருத்தின்படி இந்த தேர்தல் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சற்றும் இல்லை என்ற விதமாக கருத்து தெரிவிக்கிறீர்கள்.
ஆனால் தமிழ் அரசியல் பரப்பில் இருக்கிற எதிர்க்கட்சிகளுடைய சில குற்றச்சாட்டு எப்படி இருக்கிறது அல்லது விமர்சனம் எப்படி இருக்குன்னு சொன்னால், உங்களுடைய கட்சியும் தமிழ் அரசு கட்சியும் சில உடன்பாடுகளுக்கு வந்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் மாகாண சபை தேர்தல் வரப்போகின்றது. அந்த மாகாண சபை தேர்தலிலே சுமந்திரன் முதலமைச்சராக வருவதற்கும், உங்களுடைய கூட்டணியைச் சேர்ந்த ஒவ்வொரு கட்சியினுடைய பிரதிநிதிகளும் அமைச்சர் பதவி எடுப்பதற்குமாகத்தான் அவர்கள் இப்பொழுது இரண்டு உங்களுடைய கூட்டணியும் தமிழிசை கட்சியும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இணக்கப்பாட்டுக்கு இரகசியமான இணக்கப்பாட்டுக்கு வருவதற்கான முயற்சி நடத்துகிறார்கள். அது அடிப்படையில் தான் சுமந்திரன் அவர்கள் இப்போது கிளிநொச்சிக்கு சென்று போராளிகளை சந்திக்கின்றார். மாகாண சபை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக விமர்சனம் சொல்லப்படுகின்றது. ஆனால் நீங்களோ அது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அறவே இல்லை என்று கருத்து தெரிவிக்கிறீர்கள். இதிலே ஒரு ஆரம்பத்துல சுமந்திரன் தேர்தல் வரும் என்று ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்தது. அவர் என்னோடும் பேசியிருக்கிறார். தேர்தல் வரும் என்று சொல்லி எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இப்பொழுது அவருக்கு வடிவாக தெரியும் தேர்தல் வராது என்று சொல்லி. அந்த தேர்தல் வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த பொழுது அவர் தானாக பல்வேறுபட்ட ஊடகங்களுக்கும் சொல்லியிருக்கிறார். நான் தான் அடுத்த முதலமைச்சர் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு சில சமயம் வந்து இதுக்காகத்தான் இந்த கூட்டுக்கள் என்று சொல்லி ஏதும் யோசிக்க கூடும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இதுக்கான நீங்க சொல்லுகிற இந்த இவ்வாறான சித்தரிப்புகளை செய்யக்கூடியவர்கள் உண்மையாகவே அரசியலை நுணுக்கமாக அவதானித்து எழுதுவதாக இருந்தால் அது சரியான முறையில் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இது எழுதுபவர்கள் யார், எவ்வாறு நோக்குகிறார்கள் என்ற உதாரணத்துக்கு தமிழிசை கட்சிக்கு உள்ளக்கு நிறைய நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதுக்கு ஒருத்தர் சிண்டு முடிகிற வேலைகள் செய்யக்கூடியது. அந்த சிண்டு முடிவதற்கும் ஒவ்வொருத்தர் சார்பாகவும் என்னென்று சொல்லுவது ஃபேஸ்புக்கோ அல்லது சமூக வலைத்தளங்கள் நிறையவே வைத்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் சொல்றது போன்ற பல்வேறுபட்ட கருத்துக்கள் யாருக்கோ சாதகமாக யாருக்கோ பாதகமாக வரும். ஆனால் நிச்சயமாக எங்களை பொறுத்தவரை நாங்கள் இதுவரையில் மாகாண சபை தேர்தல் வைக்கப்பட வேண்டும் என்ற விஷயம் தொடர்பாக தமிழிசை கட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இருக்கின்றது என்பதை தவிர தேர்தல் வைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவது வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மாத்திரம்தான். தமிழிசை கட்சி அப்பப்போ அறிக்கை ஊடாக அவர்கள் சாதகமான சொன்னாலும் மக்களை அணிதிரட்டிய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை அவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இதுவரையில் இல்லை என்பதுதான் உண்மையான விடயம். ஆகவே வந்து நாங்கள் அவர்களுடன் இதுவரை தேர்தலில் ஒன்றாக போட்டி போடுகின்ற ஒரு விடயத்தை பற்றி பேசப்படவே இல்லை. அது முதலாவது விடயம். அப்படியான ஒரு விஷயத்தை பற்றி இதுவரையும் நாங்கள் 2 அல்லது 2 முறையோ 3 முறை நாங்கள் சந்தித்து பேசியிருக்கிறோம். அவ்வளவுதான். நாங்கள் என்ன சந்தித்து பேசியிருக்கிறோம், தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பான ஒரு பொது பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும். நாங்கள் ஒரு இறுக்கமான ஒரு அமைப்பு முறையை உருவாக்க வேண்டும். இந்த விஷயங்கள் அது பற்றி அவர் தமிழிசை கட்சி தனக்குள் கூடி பேசிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்ன சில விடயங்களை பற்றி மாத்திரம்தான் இதுவரை பேசியிருக்கிறோம். ஆகவே தேர்தல் வந்தால் யார் முதலமைச்சர், ஏனைய அமைச்சர்கள் யார் போன்ற இந்த விஷயங்களை பற்றியும் அதை நாங்கள் யோசிக்கவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில சமயம் அவர்கள் தங்களுடைய கணக்கின் பிரகாரம் அவர்கள் யோசிப்பதை விரும்புவதை அவர்கள் எழுதக்கூடும். ஆக அது எல்லாரும் எழுதலாம் தானே, சமூக வலைத்தளங்கள் எல்லாத்தையும் இருக்கு, யாரும் என்னவும் எழுதலாம். ஆகவே அதனை பார்ப்பவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டியதுதான் முதலாவது தேர்தல் நடக்குமா என்றதை அப்படியானவர்கள் யோசிக்க வேண்டும். பிராக்டிக்கலாக எல்லாருக்கும் விளங்க வேணும். ஒரு பார்லிமெண்ட் செலக்ட் கமிட்டி என்று சொன்னா என்ன, அது ஏன் நியமிக்கிறார்கள், முன்னர் இருந்த பாராளுமன்ற தெரிவு குழுக்கள் எப்படி நடந்தது, எப்படி காலம் கடத்துவார்கள், வரக்கூடிய அறிக்கையை எப்படி குப்பையில் போடுவார்கள், இதெல்லாம் தெரிய வேணும். இதெல்லாம் தெரிஞ்சால் இந்த கற்பனாவாதத்துக்குள் நின்று சுழற மாட்டார்கள். ஆகவே நான் அரசியலை நுணுக்கமாக பார்க்கக்கூடியவர்களுக்கு இது விளங்கும். ஒரு மேலோட்டமாக யாரையும் கண்டிக்க வேணும், திட்ட வேணும், ஏச வேணும், பேச வேணும் என்று சொன்னால் அவர்கள் விரும்பியவாறு எழுதுவார்கள். ஆனால் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்களே, நீங்களும் தமிழரசு கட்சியினரும் சந்தித்த கூட்டங்களில் பல முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும், அதாவது தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வுகள் தொடர்பான குழுக்கள் அமைக்கப்பட்டு அவை தீர்மானங்களை எடுக்கும் என்றது போல அறிக்கைகளை எல்லாம் வெளியிட்டிருந்தீர்களே. அப்படியானால் அப்போது நீங்கள் இந்த விடயங்களை தமிழரசு கட்சியுடன் டிஸ்கஸ் பண்ணியிருந்தீர்களா? அதாவது தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு என்பது வந்து தனிப்பட்ட சுரேஷ் பிரேமச்சந்திரன் சுமந்திரனது பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய பிரச்சனை. ஆகவே
அதற்கான ஒரு பொது முடிவுக்கு தமிழர் தரப்பு எல்லாம் வர வேணும் என்பதில் எங்களை யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. ஆகவே அந்த விடயத்தில் அதுக்கும் மாகாண சபைக்கும் சம்பந்தமும் கிடையாது. ம். அப்ப இங்கே இதுல என்ன இது இது இன்னும் ஒரு என்னன்னு சொல்லி சொல்றது சிந்தனைக்குரியதோ அல்லது நீங்கள் அதை பார்த்தால் இப்பொழுது இதுவரை வெளிவராத ஒரு புதிய அரசியல் யாப்புக்கு தமிழ் மக்களுடைய தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வாக என்னவற்றை முன்வைப்பது என்பதை பற்றி இப்ப யோசிக்கிறோம். எங்களுக்கு முதலாவது கேள்வி புதிய யாப்பு வருமா வராதா? ம். 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 புதிய யாப்பு வந்தாதான் நாங்கள் எடுக்கிற முடிவு அதுக்குள்ள போகுமா போகாதான்றதை பற்றி யோசிக்கலாம். முதலாவது கேள்வி புதிய யாப்பு வருமா வராது. வராது. இந்த ம். அரசாங்கம் பதவிக்கு வந்த பொழுது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் புதிய யாப்பு வரும். புதிய யாப்பில் எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சி நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படும் என்று எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை பார்க்கிறவர்கள் என்ன சொல்வார்கள் என்று சொல்லி சொன்னால் புதிய யாப்பு வரும் என்று சொல்வார்கள். பாராளுமன்றத்தில் பிரதமர் ஒரு முறை பேசுகிற பொழுதும் we are working on it, நாங்கள் ஒரு புதிய யாப்புக்கான வேலைகளை செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இதுவரை வெளிப்படையாக புதிய யாப்புக்கான எந்த விதமான குழுக்களோ அல்லது பேச்சுவார்த்தைகளோ நடந்ததாக இதுவரை எம்மால் அறிய முடியவில்லை. மீண்டும் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இலங்கையில் ஒரு யாப்பு வர வேண்டுமாக இப்பொழுது இருக்கக்கூடிய யாப்பு முற்று முழுதாக நிராகரிக்கப்பட்டு புதிய யாப்பு ஒன்று கொண்டு வரப்பட வேண்டுமாக இருந்தால் 2 விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டும். ஒன்று, 3/2 பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் இருக்க வேண்டும். அது இந்த கட்சிக்கு இருக்கிறது, இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சிக்கு இருக்கிறது. 2வதாக அப்படியான விடயம் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட்டு ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடைபெற்று அதில் அவர்களுடைய ஒப்புதல் பெறப்பட வேண்டும். ஆகவே இந்த 2 வேலையும் செய்யப்பட வேண்டும். இந்த அரசாங்கம் பதவிக்கு 1.5 வருடங்கள் முடிந்து விட்டது. நான் ஏற்கனவே உங்களது முதலாவது கேள்விக்கு பதில் சொல்கிற பொழுது இந்த அரசாங்கம் they are losing the ground, அவர்கள் அவர்களது வாக்கு வங்கி சரிந்து செல்கிறது என்பதை ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கிறோம். தொடர்ந்தும் அது சரிந்து செல்வதற்கான வாய்ப்புகளும் நிலவரங்களும் உள்நாடு வெளிநாட்டு நிலவரங்களும் அப்படித்தான் இருக்கிறது. இந்த நிலையில் காலம் செல்ல செல்ல உங்களுக்கு சர்வஜன வாக்கெடுப்பில் இவர்களது புதிய யாப்பு சர்வஜன வாக்கெடுப்பில் வெற்றியை பெறுமா? பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையோட பாஸ் பண்ணல, சர்வஜன வாக்கெடுப்புக்கு போக வேணும், அது வெற்றியை பெறுமான்ற ஒரு கேள்வி. ஆகவே இவர்கள் உண்மையாகவே ஒரு யாப்பை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினால் இவர்கள் பதவிக்கு குறைந்தபட்சம் 6 மாசம் 1 வருஷத்திற்கு கொண்டு வந்தால் அது சாத்தியம். இப்பொழுது அது காலம் என்ன பொறுத்தவரையில் இதுவரை அதுக்கான முயற்சி எதுவும் ஆரம்பிக்கப்படவில்லை. ஆரம்பிக்கப்பட்டு பேசப்பட்டு விவாதிக்கப்பட்டு பார்லிமெண்ட் கொண்டு வரப்பட்டு இப்படி கணக்கப்பட்டுக்கள் இருக்கிறது. இதெல்லாம் நடக்குமா என்பது ஒரு கேள்வி. ஆனாலும் கூட தமிழர் தரப்பில் ஒரு புதிய யாப்பு வந்தால் தமிழ் மக்களுக்கான கோரிக்கைகள் என்ன என்பதை நாங்கள் ஒரே மொழியில் ஒரே குரலில் அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை என்பது ஒரு கூட்டத்தை கூட்டியது. நாங்கள் அதை பற்றி மன்னிக்கவும், அதை பற்றி நாங்கள் மீண்டும் ஆராய்வோம். கேட்ட கேள்விக்குத்தான் நான் இந்த பதில் சொல்ல வந்தேன். அவர் கேட்ட கேள்வியில நீங்கள் சொன்ன விடயத்திலிருந்து ஒரு விளக்கத்தை அறிய விரும்புகின்றேன். அதாவது நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் 2 விடயங்கள் செய்யப்பட வேண்டும். முதலாவதாக 3/2 பெரும்பான்மை பெறப்பட வேண்டும். அது முடிவந்ததன் பின்னர் மக்கள் தீர்ப்புக்கு விடப்பட வேண்டும் சொல்லியிருந்தீர்கள். ஆனால் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார்கள், புதிய அரசியல் யாப்பு பார்லமெண்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு 1 கிழமைக்குள் அங்கே விவாதிக்கப்பட்டு மக்கள் வாக்கெடுப்பை பற்றி கதைக்கவில்லை, பார்லமெண்டத்தினால் அது நிறைவேற்றப்பட்டால் அது அமல்படுத்தப்படும் என்று சொல்லி இதிலே ஒரு ஒரு இடைவெளி காணப்படுகிறது. உங்களுடைய இந்த கிரைட்டீரியாவுக்கும் அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கும் இடையே இடைவெளி காணப்படுகிறது. அதாவது அவர்களுடைய நிலைப்பாட்டின்படி அந்த மக்கள் முன்னால் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதை அவர் தவிர்த்து விடுகிறார்கள். உடனடியாகவே இது சமர்ப்பிக்கப்பட்டு 1 கிழமைக்குள் நிறைவேற்றப்பட்டால் புதிய அரசியல் யாப்பு வந்துவிடும். எனவே தமிழிசை கட்சியுடைய 2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் 8 என்பிபி பாராளுமன்றம் தமிழ் பாராளுமன்றம் சேர்ந்து இதை நிறைவேற்றி விடுவார்கள். தமிழ் மக்கள் இதுக்கு ஆதரவு அளித்ததாகவும் கொல்லப்படும் என்ற
விதமான பிரச்சாரங்களை செய்தவர்கள். இதுக்குரிய சரியான விளக்கத்தை உங்களால் கொடுக்க முடியும்? முதலாவது இந்த 1978 கான்ஸ்டிடியூஷன் அதான் எங்களுடைய இறுதியா வந்த அரசியல் யாப்பு. ஜி.ஆர். ஜெயவர்தனாவால் கொண்டு வரப்பட்டது. இந்த 1978 கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்கிறது சொன்னால், முழுமையான புதிய ஒரு அரசியல் யாப்பு வர வேண்டுமாக இருந்தால், அதாவது இப்பொழுது உள்ளது கைவிடப்பட்டு புதிய யாப்பு ஒன்று கொண்டு வரப்பட வேண்டுமாக இருந்தால், நான் ஏற்கனவே கூறியது போல அந்த 2 நடைமுறைகளும் பின்பற்றப்பட வேண்டும் என்பது எழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு விடயம். அது யாராலும் மாற்ற முடியாது. அப்படி செய்தால்தான் ஒரு புதிய யாப்பை கொண்டுவரலாம். இப்போ உள்ள யாப்பில் சில விஷயங்களை மாத்துறது என்று சொன்னா அது 3/2 பெரும்பான்மையோட மாத்திட்டு போகலாம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நல்லாட்சி அரசாங்கம் இருந்த காலத்தில் ஜனாதிபதியினுடைய சில அதிகாரங்கள் குறைக்கப்பட்டது. அது 3/2 பெரும்பான்மையுடன் குறைக்கப்பட்டது. நீங்கள் ஒரு முழுமையான அரசியல் சாசன மாற்றத்துக்கு போகிற பொழுது பல விஷயங்கள், எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சியல் சிஸ்டத்தை மாத்தலாம், கொடியை மாத்தலாம், தேசிய கீதத்தை மாத்தலாம், நீங்க என்னமும் செய்யலாம். If you are going to have a new constitution, நீங்கள் என்ன மாற்றத்தையும் செய்யலாம். அது நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். அதெல்லாம் மாற்றப்பட போறது என்று நான் சொல்லல. சொல்லி சொன்னால் மக்களினுடைய ஒரு ஆணையை பெற்றுத்தானே செய்ய முடியும். ஆகவேதான் ஜே.ஆர். அப்படியான ஒரு குளோஸை கொண்டு வந்து போட்டிருக்கிறார் என்பது ஒரு விடயம். ஆகவே அது நிச்சயமாக அவைகளுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொல்லி சொன்னால், ஏற்கனவே பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட ரணில் மைத்திரி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த தீர்வு திட்டம் அல்லது அந்த ஏக்கராட்சி என்று சொல்லித்தான் அவர்கள் அதுக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறார்கள், ஏக்கராட்சி என்று சொல்லிட்டு, அது மீளவும் தூசி தட்டப்பட்டு இந்த அரசாங்கத்தால் கொண்டு வரப்படும். இந்த அரசாங்கத்தால் அது கொண்டு வரப்பட்டால் தமிழரசு கட்சி அதற்கு ஆதரவளிக்கும். தமிழரசு கட்சி ஆதரவளித்தால் தமிழரசு கட்சி பிளஸ் என்பிபியினுடைய வடகிழக்கு எம்பிமார் இவர்கள் எல்லோரும் சேர்ந்தால் ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களினுடைய ஆதரவுடன் இந்த புதிய யாப்பு வந்ததாக இருக்கும் என்ற ஒரு கருத்து அவர்களால் சொல்லப்படுகிறது என்பது உண்மையானது. ஆகவே அவர்கள் யோசிக்கிறார்கள், ரணில் மைத்திரி காலத்து அந்த ஏக்கராட்சி என்று சொல்லப்படக்கூடிய அந்த விஷயம் ஒரு ஃபைனல் விஷயமாக வரப்போகிறது என்று ஒரு விடயத்தை சொல்கிறார்கள். ஆனால் இதுவரையும் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் அந்த விஷயம் தொடர்பாக கலந்து பேசுகிறோம் என்றோ அல்லது அது தொடர்பாக ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறோம் என்றோ இதுவரை யாராலும் சொல்லப்படவில்லை. இதற்கு முன்பாக தமிழரசு கட்சி ஜனாதிபதியுடன் ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு நேரம் கேட்டு அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சுமந்திரன், தலைவர் சி.வி.கே. சிவஞானம் போன்றவர்கள் ஒரு சந்திப்பை நடத்தினார்கள். அந்த சந்திப்பில் ஏற்கனவே நீங்க சொன்ன அந்த ஏக்கராட்சி அந்த விஷயங்களை பற்றின ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கைகள் என்னென்ன அடிப்படையில் இந்த தீர்வு வரும் அதை சுட்டி காட்டி, ஆகவே இதன் பிரகாரம் செய்யலாம் என்று சொன்னதற்கு கூட ஜனாதிபதியிடமிருந்து எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. இதுதான் உண்மையான நிலைப்பாடு. ஆகவே இப்பொழுது தமிழரசு கட்சி இன்னொரு விடயத்தை சொல்லி இருக்கிறது. சட்டத்திறனிகளுடைய அந்த கூட்டத்தில் இன்னொரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் என்ன தீர்வை நாங்கள் எல்லோரும் சேர்ந்தெடுக்கிறோமோ அதனை நாங்கள் பின்பற்றுவோம். அதுவரை அரசாங்கத்துடன் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு நாங்கள் போக மாட்டோம். ஆகவே இந்த உறுதிமொழிகள் எல்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டும் இருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால், அவர்கள் என்னை பொறுத்தவரையில் ஒரு எடுகோள் என்னென்று சொல்றது, இந்த ஏக்கராட்சி என்பது வந்தாலும் வந்துவிடும், வந்தால் ஒரு கிழமைக்குள்ள எல்லாம் சரியா போயிடும், தமிழரசு கட்சி ஆதரவு தெரிவித்துவிடும், ஒற்றையாட்சிக்குள்ளதான் பிரச்சனைக்கான தீர்வு வரும், ஒற்றையாட்சிக்குள்ள பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. நினைக்கிறோம் இதிலே குறிப்பிடுவதற்கு தமிழரசு கட்சி ஆதரவளிப்பதாக அவர் சொல்லவில்லை. தமிழரசு கட்சியை சேர்ந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவளிப்பார்கள். அதாவது அவருடைய கருத்தின்படி சாணக்கியன் தமிழரசு கட்சியில 3 பேர் ஆதரவளிக்கணுமோ அல்லது இப்ப இருக்கக்கூடிய 8 பேரும் ஆதரவளிக்கணுமோ என்பதெல்லாம் கேள்வி. அது 3 பேர் ஆதரவு கொடுத்தாலும் அவர்கள் ஒன்றில் கட்சியினுடைய கொள்கையை மீறி கொடுக்க வேணும், இல்லை என்று சொல்லி சொன்னால் கட்சியை அந்த முடிவுக்கு வர வேணும். இவர்களுடைய ஐயம் எல்லாம் என்னவென்று சொன்னால், அந்த கடந்த அந்த அந்த அரசியல் யாப்பு விடயம் என்பது சுமந்திரனால் முன்னெடுக்கப்பட்டது. ஆகவே சுமந்திரன் அது நடைமுறைக்கு வந்தால் சுமந்திரன் அதுக்கான ஒரு கிரெடிட்டை பெற்றுக் கொள்வார் என்பது ஒரு பிரச்சனை. 2வது பிரச்சனை, அவர்களை பொறுத்தவரை ஒற்றை ஆட்சிக்குள்ளதான் இது தீர்க்கப்படும். ஒற்றை ஆட்சிக்குள்ள எல்லாரும் கையெத்தனம் என்று சொல்லி சொன்னால்
பிறகு சமஸ்டியை பற்றி பேச முடியாது என்ற ஒரு அச்சம். இது ஒரு நியாயமான அச்சமாகவும் இருக்கலாம் என்றே வச்சுக்கொள்வோம். ஆனால் என்னுடைய பார்வையில இருந்து ஒரு வராத ஒரு அரசியல் யாப்பும் அயக்க ராட்சியாவோ நீங்க எந்த ராட்சியம்னு சொன்னாலும் வச்சுக்கொள்ளுங்க. அரசாங்கம் இதுவரை அதை பற்றி எதுவும் பேசவில்லை. அவை இப்பொழுது தமிழ் தரப்பிலிருந்து எல்லோரையும் இணைத்து ஒரு 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 திட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு நிபுணர் குழு, கட்சி சார்பான சில பேர் எல்லோரும் சேர்ந்து ஒரு குழுவை அமைத்து அதனூடாக இப்படியான ஒரு தமிழ் மக்களுக்கு என்ன தேவைகள் ஒரு புதிய யாப்பு வந்தால் இதை நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கிறோம். நாங்கள் சமர்ப்பிப்பது புதிய யாப்பில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற எந்த சட்டமும் கிடையாது. ம், ம், ம். சரிதானே? பட் எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது, கடமையை செய்து முடிப்போம் என்ற ஒரு சிந்தனையில் தான் இப்பொழுது அந்த விஷயம் இருக்கிறது. அந்த கடமை என்ன என்று சொன்னால், சமஸ்தியை நாங்கள் விட்டுக் கொடுக்காமல் அந்த அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்கள் இந்த மண்ணில் கௌரவமாக தங்களது பிரதேசத்தில் தாங்கள் வந்து ஒரு சுயாட்சியை நிறுவி தங்களது பக்கத்து அபிவிருத்திகளை செய்யக்கூடிய ஒரு குறைந்தபட்ச உரிமைகளை கேட்பது. அதனை இந்த யாப்பில் உள்ளடக்க வேண்டும் என்பது தமிழ் தரப்பினுடைய விருப்பம், தேவையாக இருக்கலாம். அதனை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன எந்த நியதியோ சட்டங்களோ கிடையாது. எங்கள் எல்லோருக்கும் வரலாறு தெரியும். 72 கான்ஸ்டிடியூஷன் எப்படி கொண்டு வரப்பட்டது என்பதும் தெரியும் கொல்வினார் சில்வாவால். 78 கான்ஸ்டிடியூஷன் எப்படி வந்தது தெரியும். 72 கான்ஸ்டிடியூஷன்லயோ 78 கான்ஸ்டிடியூஷன்லயோ நாங்கள் தமிழ் தரப்பு என்பது அந்த கான்ஸ்டிடியூஷன் மேக்கிங் ப்ரோசஸ்ல வந்து நாங்கள் யாரும் இல்லை. தமிழர் விடுதலை கூட்டணி வாக் அவுட் பண்ணிச்சுது, தமிழரசு கட்சி வாக் அவுட் பண்ணிச்சுது. அப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து வரும் சிங்கள தரப்பால் கொண்டு வரப்பட்ட ஒரு கான்ஸ்டிடியூஷன் தான். தட் இஸ் நத்திங் டு டு வித் தமிழ் பீப்புள். ஆகவே அப்படியான ஒரு சூழ்நிலையில நாங்கள் வரக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷன் என்பது அவர்கள் அச்சப்படக்கூடிய மாதிரி வந்தால் பிறகு தமிழ் தரப்புல வந்து சமஸ்டியை பற்றி பேச முடியாது என்ற ஒரு விடயத்தை பற்றி அவர்கள் நோக்குகிறார்கள் என்பது சரி. ஆனால் ஒரு பொதுவான விடயத்தை பற்றி பார்க்கிற பொழுது கட்சி இப்பொழுது ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கிறது. நாங்கள் வந்து அந்த ஏக்கராட்சிய விஷயங்களை பற்றி ஒன்றை பற்றி ஒரு பொதுவான முடிவு இங்கு எட்டப்படமாக இருந்தால் அந்த பொதுவான முடிவில் நாங்கள் உறுதியாக இருப்போம், எல்லோரும் சேர்ந்து இருக்கக்கூடிய முடிவில் நாங்கள் உறுதியாக இருப்போம் என்பதுதான் இப்பொழுது தமிழ் சட்டத்தணிகள் பேரவைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உறுதிமொழியாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அரசாங்கம் இது இதனுடைய மேலதிக விவரங்கள் 2ஆம் பகுதியில் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நினைக்கின்றேன். ஒரு கேள்வியுடன் செல்லலாம் நம்புகிறேன். அதாவது அரசாங்கம் எதுவும் தெரிவிக்கவில்லை என்று நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள். ஆனால் சுவிஸிலே நடைபெற்ற கூட்டத்திலே அரசாங்க தரப்பினர் இந்த ஐக்கிய ராஜ்ய தொடர்பாக பேசிய பின்னர் தான் கஜேந்திரகுமார் அவர்கள் நாட்டுக்கு திரும்பி வந்து இந்த ஐக்கிய ராஜ்யத்தை மீளவும் இது கொண்டு வரப் போகிறார்கள் என்ற ஒரு பரப்புரையை ஆரம்பித்தார். அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா? இங்க வந்து வந்து ஐக்கிய ராட்சியை பற்றி ஒரு ஒரு என்னது சுவிட்சர்லாந்துக்கு போனது அங்க உள்ள சிஸ்டத்தை பற்றி படிக்கிறதுக்கு. அங்க வந்து அது வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் இடம் அல்ல. நீங்கள் வந்து அன்அபிஷியலாக பல்வேறுபட்ட சந்திப்புகள், பல்வேறுபட்ட கூட்டங்கள் நடக்கும். அதுல வந்து அமைச்சர் வந்து சொல்லியிருக்கலாம் வந்து, அல்லது அதுல வந்து என்பிபி செக்ரட்டரி அவர் வந்திருந்தார். அதுல அப்ப அவர் சொன்னார் வந்து நாங்கள் அதுகளை பற்றி பேசலாம் என்று சொல்லியிருந்தார். ஆனா இங்க வந்ததுக்கு பிற்பாடு இன்று வரையில அதை பற்றின எந்த விஷயமும் நடக்கல. அது ஒரு கேஷுவலா சொன்னப்பட்ட ஒரு விஷயம். அது ஒரு கேஷுவலாக சொல்லப்பட்ட விஷயம். அப்ப நான் என்னோட விஷயத்தை சொல்லலாம். இந்த சுவிட்சர்லாந்துக்கு போக முன்பாக நானும் கலந்து கொண்ட ஒரு லஞ்ச், அந்த லஞ்சை வந்து சுவிஸ் அம்பாசிடர் வந்து ஒரு அங்க போராக்களுக்கு ஒரு லஞ்ச் கொடுத்திருந்தார். எல்லாரும் வரையில கொஞ்சம் பேர் போயிருந்தோம். அப்ப அந்த நேரத்திலையும் இந்த பற்றி ஒரு கேஷுவலாக இதை பற்றி ஒரு பேச்சு வந்தது. அப்பொழுது அரச தரப்பிலிருந்து வந்து ஒரு அமைச்சர் சொன்னார் வந்து என்ன சொல்லிச்சுன்னா, நாங்கள் இந்த பஞ்சாயத்து ராஜை பற்றி எல்லாம் யோசிக்கிறோம். அப்ப நான் சொல்ல முடியுமா இது பஞ்சாயத்து ராஜ் எல்லாம் போய் முடிய போகுதுன்னு நான் சொல்ல முடியுமா? ஆனா உண்மை என்னன்னு சொல்லி சொன்னால் இவர்கள் உள்ளூராட்சி சபைகளை ஸ்ட்ரென்தன் பண்ணினால் போதும் என்ற கற்பனையில் இருக்கிறார்கள். உள்ளூராட்சி சபைகளுக்கு இப்ப குப்பை அள்ளுவதற்கு குப்பை இப்ப கையால் அள்ளுறா நாளைக்கு 2 டிராக்டரை கொடுத்து நீங்க குப்பை அள்ளுற மாடர்னைஸ் பண்ணி விடுவோம். உங்களுக்கு உள்ளூராட்சி சபைகளை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுவது என்று சொன்ன ஒரு அடிப்படையில் தான் இப்ப அது போய்கொண்டு இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். ஆகவே நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். மாகாண சபை ஒன்று வருமாக இருந்தால் அது ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருக்கும். தேர்தல் நடந்தால் அது ஒரு முக்கியமான திருப்பு முனையாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நாங்கள்
இரண்டாவது பாகத்துக்குள் செல்லலாம். நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. சதுரங்கம் நிகழ்ச்சியில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்.